இப்போ கூட பாருங்க, இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன், இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பயனாளின்னு சொல்லணுமா, பேஷண்ட்னு சொல்லக்கூடாது, என்ன பயனாளின்னு. எங்க பேர் வைக்கிறதுக்கு ஒரு விவசாய வேண்டாம்? வேணுமென்னு திட்டமிட்டு ஏதாவது ஒரு பேர், நல்ல வேலைக்கு தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே ஒரு பேரை மட்டும் மாத்திராதீங்க, 2 பேரை மாத்திராதீங்க, அப்பா அம்மா பேரை மாத்திராதீங்க, அதையும் மாத்திடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பேர் மாத்திர வேலை, பேர் வைக்கிற வேலை 2 தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னு பேர் வைப்பாரு, இல்லது பேரை எடுப்பார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. போட்டோ ஷூட் தினம் பத்திரிகையில் வரும், அந்த தொலைக்காட்சியில் வரும், அதோட அந்த பேர் வைப்பார், அதோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நாளைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் திறக்கிறார். தமிழ்நாட்டிலேயே 10 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்மட்ட பாலம் அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 1621 கோடி மதிப்பீட்டில் அந்த பாலம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்ட பணி நிறைவு பெற்று ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் 55% நிறைவேற்றப்பட்டு விட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் 1.5 வருஷம் கிடப்பில போட்டாங்க. ஏன்னா உடனே செஞ்சா அதிமுக அரசுக்கு, கடந்த அதிமுக அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்கு அது வேலை செய்யாம 1.5 ஆண்டு கால கிடப்பில போட்டு இப்ப வேலையை முடிச்சு நாளைக்கு திறக்க இருக்கிறார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் நாளைக்கு வைக்கிறார். நாங்க பெற்ற பிள்ளைக்கு பேராது வை, நல்ல பேரா வை, உங்க அப்பா பேர் வச்சிடாத. எங்க பார்த்தாலும் நாம போட்ட திட்டம், நாம நிறைவேற்றப்பட்டு முடிஞ்ச திட்டத்துக்கு அப்பா பேர் வச்சுட்டு இருப்பார். எல்லா இடத்துலயும் அப்பா பேரு. யாரு கஷ்டப்பட்டு திட்டத்தை கொண்டாந்து நிதியை ஒதுக்கி அந்த பணி நிறைவேற்றிக்கிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனா அழகா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பேரை வச்சுட்டு போயிடுவார். நல்ல வேலைக்கு நாளைக்கு நடக்கிற அந்த கூட்டத்தில் அப்பா பேர் வைக்கல, வேற ஒரு நல்ல ஒரு பேரை வச்சிருக்குது, வாழ்த்துக்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிமுக உங்களுக்கு அரணாக இருக்கும், துணையாக நிற்கும். அதிமுக ஆட்சி கொரோனா காலம், ஆசிரியர்கள் துன்பப்படல, அரசு ஊழியர்கள் துன்பப்படல, அவர்களை நாங்கள் கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு வர சொல்லல. ஆனா திமுக ஆட்சியில கொஞ்ச காலம் கொரோனா முடிகின்ற தருவாயில எல்லா ஆசிரியர்களையும் பணியிடுக்கு வர சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அதிமுக ஆட்சி அப்படி இல்லை. இன்றைக்கு அரசு ஊழியர்களை பாதுகாத்தது நம்ம அண்டை மாநிலம், நம்ம ஒட்டி இருக்கிற தமிழ்நாட்டை ஒன்றிருக்கின்ற அண்டை மாநிலத்திலெல்லாம் கொரோனா காலத்தில் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டது. ஆனா அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 1 ரூபாய் கூட சம்பளம் பிடிக்கவில்லை. எண்ணி பார்க்க வேண்டும். இது உங்களுடைய அரசாங்கம், இது மக்களுடைய அரசாங்கம். ஆக எந்த ஒரு பணியில் இருக்கின்றவர்களுக்கும் அதிமுக ஆட்சி எந்தவித ஒரு துரோகம் விளைவிக்கவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம், அதில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், அதே போல இன்றைக்கு மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி தமிழகம் போராட்ட களமா மாறிவிட்டது. திரு ஸ்டாலின் பேசுறார், இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலினா. உண்மைங்களா? எதுல சூப்பர் முதலமைச்சர்? பொய் பேசுவதில் சூப்பர் முதலமைச்சர், கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே போன ஆண்டு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல போன ஆண்டு கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டார். இவரை முதலமைச்சர் ஆக்கி நம்மளை எல்லாம் கடன்காரனாக்குறது தான் மிச்சம். இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டி ஆகணும். நாங்க நீங்க எல்லா தலையிலையும் வந்து விடிய போகுது. ஏதோ வந்த கூட்டத்துக்கு போனோம்னு நினைச்சிடாதீங்க. போய் சிந்திச்சு பாருங்க, இந்த கடனை எப்படி வசூல் பண்ணுவாங்க? வரி போட்டு வசூல் பண்ணுவாங்க. இப்ப மின் கட்டணம் உயர்ந்தாச்சு, 67% மின் கட்டணம் உயர்ந்தாச்சு. இந்த பணத்தை இப்படி திருப்பி இருக்கிறது. அதே போல இன்றைக்கு வீட்டு வரி நகராட்சியில் 100% வீட்டு வரி, ஆண்டுக்கு 6% உயர்வு. போன வருஷம் 100% போட்டாங்க, இந்த வருஷம் 6% கூட்டி 106% வசூல் பண்றாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு. இந்த ஆண்டு 9% உயர்த்தி 159%
வரி உயர்ல வசூல் பண்றாங்க. குடிநீர் வரி உயர்வு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. அது ஒண்ணுதான் பாக்கி. அதையும் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டார். இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களிடத்துல இந்த கடன் வாங்கின தொகையெல்லாம் வசூல் பண்ணுவாங்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஆட்சி செஞ்சோம். இன்றைக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அம்மா இருக்கும்போது 6, கிட்டத்தட்ட 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா அம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது 2011 3145 இடம் தான் அந்த அரசு ஒதுக்கப்பட்ட இடம். மருத்துவக் கல்லூரியிலிருந்து பல மருத்துவக் கல்லூரியிலிருந்து அரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 3145 சுமார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலமாக பல மருத்துவக் கல்லூரி திறந்த நிகழ்வு 6000க்கும் மேற்பட்ட இடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 53 மாத காலம் உருண்டோடி விட்டது. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தீங்களா? கொண்டாந்துருக்காங்களா? கேட்டா மத்தியில அனுமதி கிடைக்கலைங்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஏமாற்ற முடியாது மக்களை. அம்மா இருக்கின்ற பொழுது மாநில அரசாங்க நிதியில் இருந்து 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி காட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து 11 மருத்துவக் கல்லூரி திறந்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது 6, 17 அரசு மருத்துவக் கல்லூரி திறந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அதிக அளவு மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். 7 சட்டக்கல்லூரி கொடுத்துருக்கிறோம். 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயிலக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல மட்டும் கொடுத்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்திருக்கிறோம். 4 பொறியியல் கல்லூரி, அதே போல 4 வேளாண்மை கல்லூரி, அதுக்கு ஐடி கல்லூரி, இப்படி பல பிடெக் கல்லூரி நிறைய திறந்தோம். இதனால தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. 2011 மாண்புமிகு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 34 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அதிகமான கல்லூரி திறந்த நிகழ்வு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்து 2019-20 தமிழகம் மட்டும் இந்தியாவிலேயே தமிழகம் உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம். 54%. 2030 அடைய வேண்டிய இலக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது. 2030 தமிழ்நாட்டில் 154 பேர் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்ணயத்தை தாண்டி 2019-20 அண்ணா திமுக ஆட்சி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக உயர்கல்வி படித்துடைய பட்டப்படிப்பு படித்துடைய மாணவருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 54%. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனை. ஒரு நாடு, ஒரு மாநிலம், ஒரு நாடு கல்வியிலே சிறந்தா அந்த மாநிலம் தானா வளர்ச்சி அடையும். எந்த ஒரு மாநிலமாகட்டும் எந்த ஒரு நாடாகட்டும் கல்வியிலே சிறந்து விளங்கினா எல்லா துறையும் சிறப்பா இருக்கும். அங்க சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கும். அதோட மக்களுடைய திட்டங்கள் முழுமையா நிறைவேறும். மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும். அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் கல்வி நம்முடைய மாணவனுக்கு கிடைக்கும். நல்லா சிந்திச்சு பாருங்க. பணம் இருந்தா நகை இருந்தா திருட்டு போகும். கல்வி என்ற செல்வம் நம் உடம்பில் உயிர் இருக்கும் என்றே யாரும் திருட முடியாது. நம்முடைய உடம்புல உயிர் இருக்கின்ற வரை கல்வி செல்வத்தை எவராலும் திருட முடியாது. அந்த கல்வி செல்வத்தை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.